வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் TR கோபு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஓகே, நம்ம லாஸ்டா ஒரு வீடியோ போடும்போது நீங்க ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொன்னீங்க, விஷ்ணுபதி புண்ணிய காலத்தினுடைய வழிபாடு அப்படின்றத பத்தி. அதை தொடர்ந்து நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது என்ன? இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யாரெல்லாம் வழிபடணும் சார்? நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மேடம். இது யார் யாருக்கெல்லாம் கடுமையாக ரொம்ப கொடுமையான வாழ்க்கை, மன வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கல்யாணமே ஆகலை, கடனே தீரல, பொருளாதார சம்பந்தமாக எல்லாத்துலேயும் வீக், ஏண்டா வாழ்கிறங்கிற ஒரு நிலைமை, கொடுமையான வாழ்க்கையா, கடுமையான கஷ்டமாக. நான் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு போடுற வேடிங்கே இது. கடன், நோய், எதிரிகளால் பிரச்சனையா, வழிபடுங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை. அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ. அதாவது விஷ்ணு பகவானே மனம் இறங்கி தான் நம்ம பக்தர்களுக்காக அருள் செய்யும் நாட்கள் 4 நாள் பண்ணுறார். அது பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர். சிவன் 4 நாள் அருள் செய்கிறார், அது பேர் சடசீதி புண்ணிய காலம்னு பேர். பிரம்மா 4 நாள் அருள் செய்கிறார், அது பிரம்மாவோட காலங்கள்னு பேர். இதில் முக்கியமாக நமக்கு பொருளாதாரம், மனைவி, இப்படி தான் நகை அல்லது வீடு, சொத்து, வாகனம், இதெல்லாம் இது நம்ம இந்த காலம் கொஞ்சம் லௌலீகமான காலம். ஸோ இதெல்லாம் கிடைக்கலனா நம்ம மனசு என்ன ஆகுது? திருப்தி ஆகிறது இல்லை, அப்படியே வெறுத்து போயிடுது. ஞானத்தை துளாவறதுக்கு வேறு ரூட்டு. இது ஒன்லி என்னது, நம்முடைய லௌலீகம். பெருமாள்னாவே அவர் காப்பவர். இப்படி ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோடையே இருப்பார். அப்போ அவர் அருள் செய்யக்கூடிய 4 நாட்கள் எதுன்னா, வைகாசி மாதம் 1ஆம் தேதி, ஆவணி மாதம் 1ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, மாசி மாதம் 1ஆம் தேதி. ஒரு வருஷத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாட்கள். சில நேரங்களில் என்ன நடக்கும்னா, அதாவது இந்த 4 நாட்கள் தான். சில நேரங்களில் சூரியன் நாளே என்ன பண்ணுவார், அடுத்த ராசிக்குள்ளார சூரியன் அடி எடுத்து வச்சுருவார். ஆக்சுவலாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்னன்னே யாருக்கும் தெரியல. நான் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ரெகுலராக போட்டுக்கிட்டே வந்தேன். அப்புறம் எல்லோரும் எடுத்து பேசினாங்க. ஆனால் எடுத்து பேசினாலும் அது உண்மை தத்துவம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சூரியன் ஒரு ராசிக்கு நுழையிறதுக்கு இப்போ அடுத்த ராசிக்கு போகிறார், 7:50 இன்றைக்கி போகிறார் அப்படின்னா, அதிலிருந்து 6:45 மணி நேரம் முன்னாடி இருக்கிற காலம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த ரகசியத்தை இந்த காஸ்மோ சேனலில் தான் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. 6:45 மணி நேரம் முன்னாடி சூரியன் ஒரு ராசியை தொடும்போது, அடுத்து இந்த ராசியில் இந்த மாதம் நமக்கு மாசி மாதம், அடுத்து பங்குனி மாதம் போகிறாருன்னா, மாசி மாதத்துலேருந்து பங்குனிக்கு அந்த ஃபஸ்ட்டு நாள் போகிறதுக்கு போய் டச் ஆகிறதுக்கு டச் பண்ணுவார். அதுலேருந்து 6:45 மணி நேரம் பின்னாடி. இது விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம். சில நாட்களில் முன்னாடியே அவர் முதல் நாள் நைட் போயிடுவார். முதல் நாள் நைட்டு, அடுத்த நாள் காலையில் தான் போகணும். சூரியன் கணக்கீடுகள் பிரகாரம் நைட்டு போயிடுவார். அப்போ சாயந்தரம் நேரத்தில் விஷ்ணுபதி வரும், முதல் நாளே வந்துடும். அந்த பெருமாள் கோயிலில் கொடிமரத்தோடு இருந்தால் ரொம்ப சிறப்பு. கொடிமரத்தோடு சேர்ந்து அந்த வெளி பிரகாரத்தை 27 முறை சுற்றி வரும். வேண்டுதல் ஒன்று தான், எனக்கு கடன் தீரணும் அப்படின்னா 27 முறை கடன் தீரணும், நோய் தீரணும் 27 முறை நோய் தீரணும், பொண்டாட்டி அமையணும் இந்த 27 முறை சுற்றும் போதும், மனைவி அமையணும், கார் வாங்கணும் இந்த கார் தான் வாங்கணும் 27 முறை சுற்றும் போதும் அப்படியே, வீடு அமையணும் 27 முறை சுற்றும் போதும் அப்படியே. எதையும் நினைக்கிறீங்களோ அது ஒன்றை தான் கேட்கணும். என்னோட பிள்ளை கல்யாணம் ஆகணும் அப்படின்னாலும் அதே தான். படிப்பில் ஜெயிக்கணும், நானும் என் மனைவி எங்களுக்கு சரியாக இது இல்லை, சந்தோஷமாக இல்லை, சந்தோஷமாக இருக்கணும், இப்படி சொல்லி 27 முறை சுற்றுனாங்கன்னா, சுற்றிட்டு
அதுக்கு நான் என்ன நான் தான் அதை செஞ்சவன். அதாவது மக்கள் வந்து 1 2 3ன்னு எண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 27 பூவை அந்த கொடி மரத்துக்கு முன்னாடி வச்சுருங்கப்பா, ஒரு சுற்றுக்கு ஒரு பூ வச்சுருங்க, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, கடைசியாக சுற்றும் போது ஏதாவது சந்தேகம் வந்துன்னா மட்டும் அந்த பூவை பார்த்துக்கலாம். நான் தான் சொன்னது. அது பூ வைக்கிறது இப்போ ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. ஸோ 27 பூவை வச்சுட்டு ஒவ்வொரு சுற்றுக்கு ஒரு பூவை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதலையே சொல்லிக்கிட்டு வரணும். வச்சுட்டு உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வெளியில் வந்து ஏதோ உங்களால் முடிந்தது, ஏதோ ஒரு சாப்பாடோ அல்ல ஏதோ ஒரு தானம் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே ஒரு வருஷத்துக்கு 4 வருது. இந்த 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளார உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் கட்டாயம் அந்த பெருமாள் நிறைவேற்றியே கொடுப்பார். ஓகே, இப்போ நடுவில் ஏதாவது ஒரு வாரம் போக முடியல, மறுபடியும் 4 விஷ்ணுபதி போகணும் முதல்ல இருந்து. இது வந்து தொடர்ந்து அந்த 4ஐயும் கடைபிடிக்கணும். அந்த 1 இயர் ஒரு சர்க்கிள், அந்த ஒரு வருஷத்தில் அந்த 4 தடவை வர்றதையும் கடைபிடிக்கணும். பிடிச்சா கிடைக்கும். அதுக்காக வந்து நீங்கள் வந்து இப்போ இது கிடைக்காதுங்கிறது இல்லை. அது ஒரு தடவை போனவங்களுக்கே கிடைச்சிருக்கு. இவ்வளோ அற்புதமாக வருமானம் கிடைக்குது. அவ்வளோ 4 வாரம் 4 தடவை போகணுங்கிறது இதனுடைய தன்மை. ஆனால் அவங்க வந்து முடியல அப்படி போனால் மறுபடியும் அடுத்த வாரம் போங்க, என்ன தப்பு? நம்ம ஒன்றும் செலவு பண்ணலையே. என்ன செலவு பண்ணுறோம்? இதுக்கெல்லாம் செலவு இருக்கா? ஒன்றுமே கிடையாது. போய் லட்சக்கணக்கில் அதை பண்ணுன்னு சொன்னால் பண்ணுறாங்க, இதை பண்ணுன்னு சொன்னால் பண்ணுறாங்க. எதுவுமே இல்லை. நேராக போகிறீங்க, பூவை வாங்குறீங்க. முன்னாடி பூ வாங்கினாலும் சரி 27 நீங்கள் நினச்சிக்கிட்டா ஓகே தான். கொடிமரத்தோடு சேர்ந்து வெறும் எல்லாம் சில பேர் கொடிமரத்தை மட்டும் சுற்றுறாங்க. கொடிமரம் பெருமாள் எல்லாம் சேர்த்து சுற்றணும். அந்த மாதிரி சுற்றினா நல்ல வாய்ப்புகள். அவங்க லைஃப்பில் என்ன வேணுமோ அது கிடைக்கும். சரி சார், எங்கள் ஊரில் பெருமாள் கோயில் இல்லை, நான் என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை நண்பர்கள், அழகாக ஒரு பெருமாள் ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கும்ல, இல்லைன்னா குழலோதும் ஒரு கிருஷ்ணர் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு பெருமாள் பொம்மை ஹாலில் கொண்டு வந்து நடுவில் வைங்க, ஒரு விளக்கை ஏற்றுங்க, 2 திராட்சையை முன்னாடி வச்சுருங்க, அவரை ரவுண்ட் பண்ணுங்க போதும். இப்போ கொரோனா காலத்தில் அப்படி தான் பண்ணோம். கொரோனா காலத்துலேயும் நாங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடல. கொரோனா காலத்துலேயும் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு அவ்வளவு பவர். எத்தனையோ ஜோதிடர்களுக்கு இது ஒரு வேஸ்ட், இது வந்து ஒரு மிகப்பெரிய மருந்து. வாக்குப்பளிதம் இல்லை, நாங்கள் சொன்னது பலிக்கல அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா? ஜோதிடர்களுக்கே இது அருமருந்து. அப்போ எத்தனை பேர்த்துக்கு இது வேலை செய்யுதுன்னு பாருங்கள். எத்தனையோ என்னுடைய சென்னிமலை ஆண்டவனுடைய பெரும் கருணையினால நான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஆரம்பித்து நான் மட்டும் இல்லை, பல லட்சம் பேர் பயன்படுறாங்க. அதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறதுனால தான் இறைவன் இவ்வளோ பெரிய இடத்துல எனக்கு கொண்டு வச்சுருக்கான். ஏன்னா வழிகாட்டுதல் ஒன்று இருக்கு இல்லையா? நான் எதையும் எதிர்பார்த்து வழி காமிக்கல. அந்த வழிகாட்டுதல் இன்றைக்கி நான் எங்கே போனாலும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு என்னை கூட்டு போகுது. அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்கள் வழிபடுங்க. எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தோம், துயரத்தில் இருந்தோம், கஷ்டங்களில் இருந்தோம், நஷ்டங்களில் இருந்தோம், நிச்சயமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஓகே, இது பஞ்சாங்கத்தில் பார்த்தா தெரியுமா சார்? பஞ்சாங்கத்தில் முன்னாடியே போட்டுருவாங்க. பஞ்சாங்கத்தில் விஷ்ணுபதி புண்ணிய நேரங்களை போட்டுறாங்க. அது அவங்க நேரம் போடுறதில்ல, அதாவது முத நாள் விஷ்ணுபதினு போட்டிருப்பான். நிச்சயமா. ஸோ ஏற்கனவே நம்ம பேசின விஷயம், பட் இருந்தாலும் ரொம்ப டீட்டெயிலாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நம்ம எப்படி வழிபடணும், என்ன வேண்டுதலுக்கு நம்ம பண்ணலாம், எது நினைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நினைச்சாலும் கிடைக்கும். ஸோ மக்கள் அனைவரும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.